லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணனிடம் கேட்கலாம். சார், பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். 27ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்திலும் புறக்கணிப்பு செய்வதாக கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? பொதுவா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அரசியல் தான் சொல்லணும். அது ஆனா அரசியல்ல நேர்மையான அரசியல், கண்ணியமான அரசியல், அப்புறம் தாக்கலும் நிதி உதவியும் நிதி ஒதுக்கீடும் இதுவும் எப்படி பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி நம்ம ஆராய்ச்சும் பார்க்கலாம். ஆனா இப்போ நீங்க திரு ராஜகோபால் சொல்றதையும் கேட்டேன், அதுக்கு முன்னாடி திரு ஆசீர்வாதம் சொல்றதையும் கேட்டேன். ஆனா ஒத்து கவனிச்சீங்கன்னா இதே சில மாதங்களுக்கு முன்னாடி நோக்கி சென்றால் மோடி அவர்களே என்னுமில்லா திருநாளாக தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ என்ன பல திட்டங்களுக்கு ஒரு அடிக்கல் வைத்தார் அல்லது பேசினார். ஆனா இப்போ புறக்கணிப்பு மாதிரி தோணுகிறது என்றால் அதில் ஒரு ஐயம் இல்லை. ஏன்னா திமுகவை விடுங்க, தமிழ்நாடை விடுங்க, இன்னைக்கு ட்விட்டர் சம்பாஷணைகளை நீங்க கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியே ஆளும் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட இந்த பட்ஜெட் பாரபட்சம்ங்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிட்டு இருக்கு. அந்த பிம்பத்தை திரு ஸ்டாலின் உபயோகிச்சுக்கிறாரு. பொதுவாக அவர் கிரிக்கெட் பாஷையில சொல்ல போனா ஒரு கூகுளி விடுறாரு. தேதிமுக, பாமக, அதிமுக, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஒரு கூகுளி போடுறாரு. அதாவது நீங்க எந்த பக்கம்னு நான் பாக்குறேன், தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாரு, அப்போ இந்த சமயத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஒரு அரசியல் ரீதியில தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இது பாரபட்சம்னு பாத்தீங்கன்னா இப்போ இது என்ன பெரிய மருமகளா சின்ன மருமகளான்னு ஒரு குடும்பத்துல சண்டை போடுற மாதிரி இது ஒரு வரி செலுத்தவங்களோட அரசியலா இல்ல ஓட்டு போடுங்களோட அரசியலா என்பது ஜனநாயகத்துல யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா அதுல இந்த மோடி அவர்களின் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேச்சை நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல சந்தேகத்துக்கு இடமே இல்லை. பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒரு பாரபட்சம் மாதிரி இருக்கும் ஒரு பிம்பத்தை உருவாகும் மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு நிதியமைச்சர். அப்போ அதை எப்படி அரசியல் ஏன்னா இது ஜனநாயகத்துல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் எப்பவும் ஏதாவது ஒரு டிமாண்ட் இருந்துன்னு தான் இருக்கும். இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு அது ஒரு வெளிப்படையாக ஒரு பாரபட்சமாக தெரிகிற பட்சத்துல இந்த மாதிரி அரசியல் போராட்டம் அதிசயமே இல்லை. குறிப்பாக புறக்கணிப்பு என்பதும் ஒரு விதமான போராட்டம் தான். இது பார்லிமெண்ட்லயும் போய் பேசலாம். திரு ராஜகோபால் சொன்ன மாதிரி அதுவும் நடக்கத்தான் போகுது. அப்போ இந்தியா கூட்டணியின் மற்ற கட்சிகளும் அதோட சேர்ந்துக்க போறது, மற்ற மாநிலங்களும் எங்களை ரெண்டாம் மாற்றாந்தாய் மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல குறிப்பாக ஸ்டாலின் அவரோட நோக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தெரிந்த எதிரி, அரசியல் எதிரி. கூட்டணி கட்சி குறிப்பாக பாமக, தேமுக மாதிரி கட்சிகள்கிட்ட இது மாதிரி ஒரு அம்பு. இது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். பாத்தீங்கன்னா இப்போ இந்த நெய்வேலி திட்டத்துல இருந்து தமிழ்நாட்டுல பல திட்டங்கள் இப்படியும் போகுது, அங்கே இப்படி போடுறது, தூத்துக்குடி அந்த மாதிரி இது மெட்ரோ திட்டமா அதுல ஒண்ணு. இப்போ குறிப்பாக பிசினஸ் பண்ணணும்னா இதுக்கு அரசியல்வாதியே தேவையில்லையே. எல்லாம் மெட்ரோக்கு யாரு லாபம் என்ன நஷ்டம்னா அரசியல்வாதியின் வேலையே சாமானிய மக்களுக்கு எவ்வளவு பண்றோமோ அந்த அளவுக்கு தான் ஓட்டு கிடைக்கும். மாதவ நாராயணன் சார், உங்களது கூற்றுப்படி திமுகவின் இந்த குற்றச்சாட்டு நியாயம்னு நினைக்கிறீங்களா? நியாயம் எப்படி நியாயம்னு தான் பார்க்கணும் அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா. ஆனா இது புள்ளி விவரத்தை அலசி பார்த்தா தான் நிஜமாலே இதுல ஒரு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு தெரியணும். இது தாக்கல் இருக்கு, தாக்குதல் இருக்கு, தாக்கம் இருக்கு. இது மூணு நம்ம அலசி பார்த்தா தான் புரியும். இது இந்த பட்ஜெட் எந்த மாதிரி விஷயம்னா வெறும் பேச்சை பார்த்து முதல்ல ஒரு பிம்பம் உண்டாகும், அதுக்கப்புறம் அலசி பார்க்கணும். அப்புறம் மத்திய அரசுலேருந்து ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொரு மத்திய இந்த பப்ளிக் செக்டர் பொதுத்துறையில இருக்கிற கம்பெனிகளின் முதலீடு எப்படி நடக்கிறது, அது தவிர சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் பாங்க, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்னா அதுல இருந்து நிதி எப்படி வருது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் புள்ளி விவரமா சொல்ல முடியும். ஆனா வெறும் பிம்பத்தை வச்சு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாலின் பண்றதுல தப்பே இல்லை. இது ஒரு அரசியல் வாய்ப்பாகத்தான் அவர் பயன்படுத்திப்பாரு. இது எப்படி பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு விடுறதா? நீங்க பாருங்களேன்,
இப்போ கர்நாடகாவே தமிழ்நாடையும் ஒத்து பாருங்க. கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஸ்டாலின் நடந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா விஷயத்துல நடக்குது. இது அரசியல் இதெல்லாம் சாதாரணம். ஆனா பொதுவா பாக்கணும்னா ஸ்டாலின் வந்து கை ஓங்கி இருக்கு, 40 சீட்டு வச்சிருக்காரு, செல்வாக்கு இருக்கு. அதை அவர் பயன்படுத்தி ஒரு திராவிட மாடல்ங்கிற ரீதியில அதை ஒரு இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் கொடுக்கிறாரு, மாற்று மாடல். அதோட சேர்ந்த இது அரசியல் புள்ளி விவரத்தை அரசு பார்த்தா ஒருவேளை நியாயம் இருக்கிறது கம்மியா நிறுத்து பார்த்து சொல்லலாம். ஆனா பிம்ப அரசியல்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டும் சேர்ந்து போயிருக்கிறது. மாதவ நாராயணன் சார், பொருளாதார நிபுணர்களை யாரு கேட்கறாங்க? மாதவ நாராயணன் சார், இணைப்பில் இருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.